பூஜை பொருட்கள் எல்லாமே வந்துரும், பித்தளை பொருட்கள் எல்லாமே வந்துரும். சில்வர் பொருட்களை பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொருள், அதாவது சின்ன சின்ன ஃபோர்க்கு, பாலாடை அதெல்லாம் ஆரம்பிச்சு பெரிய ஆண்டா வரைக்கும் எல்லாமே வீடு நிறைய அளவுக்கு ஃபுல்லாவே வந்துரும். இவ்வளவு பொருளுமே வந்துருது. ஆமா ஆமா சார், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பித்தளை தான் சார், 100% ஒரிஜினல் பித்தளை. அதுக்கு தான் நம்ம வாரண்டி கொடுக்குறோம். 1 வருஷத்துல இருந்து 10 வருஷம் வரைக்கும் நம்ம வாரண்டி இருக்கிற எல்லா பொருளுமே நம்ம அன்னை திருமண சீர்ல தான் இருக்கு. பாத்திர கடைக்காரர் கூட வந்து இவ்வளவு வாரண்டி தருவாரா? கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா வந்து அண்ணன் தராரு. ஸ்டீல் காம்போ எடுக்கும்போது ஒரு கிராம் கோல்டு காயின் நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம். இது இல்லாம இன்னும் 1 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீயா கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு ஃபுல்லா நீங்க டெலிவரி எங்கனாலுமே ஃப்ரீயா கொடுக்குறோம். இந்த கிலோமீட்டருக்கு 50 காசு, கிலோமீட்டருக்கு 1 ரூபாய், அந்த கான்செப்ட்லாம் நமக்கு எதுவுமே கிடையாது சார். நீங்க புக் பண்றது மட்டும் தான் சார் உங்க வேலை. வீட்டுக்கு டெலிவரி கொடுத்து அந்த டெலிவரி பாயிண்ட்ல வீட்ல என்ன பண்ணுவோம்னா பில்ல வச்சுட்டு ஒரு பொருளா செக் பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையுமே செக் பண்ணி கொடுத்துட்டு சைன் வாங்கிட்டு தான் சார் வரும். வாஷிங் மிஷின் 7 kg வாஷிங் மிஷின் ஒன்னு, ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்னு, ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி ஒன்னு, ஒரு கிரைண்டர் ஒன்னு, அடுத்து ஒரு மிக்ஸி ஒன்னு, சப்போஸ் 3 லிட்டர் குக்கர், 5 லிட்டர் குக்கர் ஒன்னு, ஒரு பிராண்டட்ல அயன் பாக்ஸ் ஒன்னு, பஜாஜ், உஷா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பிராண்டட்லயே ஒரு வாட்டர் ஹீட்டர் ஒன்னு, இமர்சன் குழிப்பணியாரம், ஆப்பச்சட்டி, அதுக்கு அடுத்து தவா, அதுக்கு அடுத்து கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ், ஒரு ஃபேன் 95000 ரூபாய் காம்போவை 56000 கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஒரு ரொட்டேட் டைப்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், சப்போஸ் ரொட்டேட் வேண்டாம்னா நீங்க ரெகுலரே நீங்க எடுத்துக்கலாம். ஒரு பீரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வாட்டர் வுட்ல வாட்டர் பீரோ கொடுக்குறோம். சப்போஸ் இது வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டீல்ல நீங்க எடுத்துக்கலாம். ஸ்டீல்ல நிறைய கலர்ஸ் இருக்கு, நிறைய கலெக்ஷன் உள்ள நிறைய ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. குவீன் சைஸ் இது கூட வந்துட்டு ஒரு மேட்ரஸ், 4 பில்லோ, ஒரு பெட் கவர், இது எல்லாமே சேர்த்து இந்த காம்போல வந்து வுட்ல எடுத்தா 3 சீட்டர் தான். ஆமா, பட் இதுல எடுத்தோம்னா 5 சீட்டரா கொடுத்துறாங்க. ஆமா 5 சீட்டர் வந்துரும். நிறைய கடையில போகும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்ம வந்துட்டு சரி எடுத்துலாம், தயவு செய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்க ஒரு முறைக்கு 2 முறை 2 கடையில நீங்க பார்க்கும்போது தான் அந்த வித்தியாசம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அன்னை ஸ்டோர்ஸ் மற்றும் அன்னை பர்னிச்சர்ஸ். நம்ம கடை எங்க இருக்குன்னா கூடுவாஞ்சேரியில இபி ஆபீஸ்க்கு ஆப்போசிட்ல நம்ம கடை இருக்குங்க. இன்னும் ஒரு பிரான்ச் திருவண்ணாமலையில திண்டிவனம் ரோட்ல டிபிஎன் பெட்ரோல் பங்க்கு ஆப்போசிட்ல. நம்ம கடையில என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா திருமண சீர். அன்னை திருமண சீர்னாலே நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா தெரியும். நான் ஒன்னே ஒண்ணுதான் உங்ககிட்ட சொல்றேன், ஒண்ணு இல்ல, நீங்க திருமண சீர் எடுக்கிறீங்கன்னா நம்ம கடை கூட தமிழ்நாட்டுல எந்த கடை வேணா, நம்ம ஒரு கடை கூட நீங்க எந்த கடை வேணா கம்பேர் பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு தரமா குவாலிட்டியாவும் பொருளை வந்துட்டு வீட்டுக்கே வந்து டெலிவரி, தமிழ்நாட்டுல எந்த மொழியா இருந்தாலும் சரி வீட்டுக்கே வந்து டெலிவரி கொடுக்குற ஒரே கடை நம்ம கடை தாங்க. இப்ப சென்னையில இருந்து தமிழ்நாட்டுல எங்கனாலும் சார், நீங்க மினி பஸ் போகாத ஊரா இருந்தால் கூட நமக்கு நம்மளோட திருமண சீர் காம்போ வீட்டுக்கு வந்துரும். நீங்க கோவிலோ, சர்ச்சோ, இல்ல மண்டபமோ, இல்ல வீடோ, நீங்க எந்த இடம்னாலும் சொன்னீங்கன்னா சரி, டேட் டைம் மட்டும் என்கிட்ட கொடுத்தா போதும். நீங்க புக் பண்ணிட்டு நீங்க மொத்த வேலையை பார்த்துக்கலாம். நாங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம் அந்த டேட்ல உங்களுக்கு வந்து சார். மெயின் இப்ப சீர் அப்படிங்கறதுனால தான் மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா அவங்க ஒவ்வொரு பொருளை பார்த்து வாங்குவாங்க. கண்டிப்பா. இப்ப நீங்க வந்து ஒரு காம்போவா வச்சிருப்பீங்க. கண்டிப்பா. அது அவங்களுக்கு எப்படி சார் சாட்டிஸ்ஃபேக்ஷனா கொடுத்துற முடியுமா? அதுதான் சார். அதனாலதான் நீங்க தமிழ்நாட்டுல எந்த கடைக்கு வேணா பாங்க, ஒரு முறை என்னைய கம்பேர் பண்ணி பாருங்க. இதுதான் நான் சொல்றேன். வந்து பார்க்கும்போது நீங்களே பார்த்து எடுத்து வச்ச மாதிரி இருக்கும். ஒரு பொருள் அந்த அளவுக்கு குவாலிட்டியா ஒண்ணுமே பார்த்து தான் நம்ம எடுத்து வச்சிட்டு இருக்கோம். இப்பவும் சொல்றேன், நீங்க தமிழ்நாட்டுல எந்த கடை வேணா போயிட்டு கம்பேர் பண்ணி பாருங்க. என் கடையில ஒரு முறை வந்து பாருங்க சார். 2 தடவை சேலஞ்சாவே இதை சொல்லிட்டாரு சார். மெயின் இந்த ஆஃபர் இவ்வளவு நாளைக்கு தான் ஏதாவது இருக்குங்களா? நம்ம வருஷத்துக்கு ஒரு காம்போ தான் சார் ரிலீஸ் பண்ணுவோம். இந்த முறை 56000ல 3 காம்போ ரிலீஸ் பண்ணிருக்கோம். இது இந்த வருஷம் ஃபுல்லா 2024 ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கு. அப்பா 2023 என்ன தாண்டல, ஆனா 2024 அதாவது ஜனவரி 1ல இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் இந்த காம்போ இருக்கு. ஒரு 225 பொருள் வெறும் 56000க்கு சொன்ன இல்லீங்களா? அதுல பாத்தீங்கன்னா 2 பெரிய குத்து விளக்கு, இதுல பாருங்க அப்படியே ஓரலா சொல்றேன் பாருங்க. ஒரு பூஜை பொருட்கள் எல்லாமே வந்துரும், பித்தளை பொருட்கள் எல்லாமே வந்துரும். சில்வர் பொருட்களை பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொருள், அதாவது சின்ன சின்ன ஃபோர்க்கு, பாலாடை அதெல்லாம் ஆரம்பிச்சு பெரிய ஆண்டா வரைக்கும் எல்லாமே வீடு நிறைய அளவுக்கு ஃபுல்லாவே வந்துரும். இவ்வளவு பொருளுமே வந்துருது. ஆமா ஆமா சார். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பித்தளை தான் சார். 100% ஒரிஜினல் பித்தளை. அதுக்கு தான் நம்ம வாரண்டி கொடுக்குறோம். 1 வருஷத்துல இருந்து 10 வருஷம் வரைக்கும் நம்ம வாரண்டி இருக்கிற எல்லா பொருளுமே நம்ம அன்னை திருமண சீர்ல தான் இருக்கு. பித்தளை பொருளுக்குமே வாரண்டி இருக்கு. வாரண்டி இருக்கு சார். சில்வருக்கும் வாரண்டி இருக்கு. சில்வருக்குலாம் 10 இயர்ஸ் இருக்கு சார். 10 இயர்ஸ் வாரண்டி. இப்போ இதுல வந்து ஒரு டீடைல் அப்படியே பாத்துட்டு பாருங்க. 2 பெரிய குத்து விளக்கு, பூஜை ஐட்டத்துல 2 பெரிய குத்து விளக்கு, ஒரு காமாட்சி விளக்கு, அதுக்கான முக்காலி, ஒரு பெல்லு, ஒரு ஆரத்தி ஒண்ணு, அதுக்கு அடுத்து ஒரு சந்தன கிண்ணம் பித்தளையில, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு குங்குமச்சிபிள், ஒரு வத்தி ஸ்டாண்டு, ஒரு தட்டு ஒண்ணு, ஒரு தூபகால், பஞ்சபாத்திரம் முத்திரண்டி, ஒரு சொம்பு, தண்ணி சொம்பு ஒண்ணு, அதுக்கு அடுத்து ஒரு பூக்கூட ஒண்ணு. ஆமா, இது எல்லாமே பூஜை பொருட்கள் வந்துரும். இதை தாண்டி பித்தளை பொருட்கள். பித்தளை பொருட்கள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அண்டா ஒண்ணு கொடுத்துறோம். அந்த அண்டாவுக்கு ஒரு மூடி ஒண்ணு, அடுத்து வந்து ஒரு பக்கெட், ஒரு தவளை சொம்பு, ஒரு சட்டி, ஆழாக்கு, ஜோடுதலை, அதுல வந்துட்டு தவளை, தேக்ஸா, பக்கெட். இப்ப பக்கெட் வந்துட்டு நீங்க ஆப்ஷன்ல 2ல எது ஒண்ணா எடுத்துக்கலாம். பக்கெட் இல்லனா அண்ணன் கூட நீங்க ஆப்ஷன்ல எடுத்துக்கலாம். அது மட்டும் ஆப்ஷன்ல இருக்கு. இது எல்லாமே இதுல வர்றது எல்லாமே 225 பொருளுமே இந்த காம்போல வந்துருங்க. வெறும் 56000க்கு. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா சில்வர் ஐட்டத்துல ஒரு பெரிய அண்டா, அதுக்கான மூடி ஒண்ணு, அதுக்கு அடுத்து கிச்சன் கூட ஒண்ணு கொடுக்குறோம். ஆமா, ஒரு தேக்ஸா ஒண்ணு கொடுக்குறோம், ஒரு தவளை,
ஒரு அதுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா எம்எஸ் தவளை, ஒரு கும்பகோணம் தவளை, ஒரு பெரிய வெட்டிங் பராத்து, அடுத்து ட்ரம் ஒண்ணு, அரிசி ட்ரம் ஒண்ணு, ஒரு பக்கெட் ஒண்ணு கொடுத்துறோம். பக்கெட்னா நம்ம தூக்கு மாதிரி வரும். ஆமா தூக்கு மாதிரி. இது ஆயில் தூக்குது. அதுக்கு ரெண்டு சமைக்கிறதுக்கானது. அதுக்கு அடுத்து காய் வெடி. இது வந்து சாப்பாட்டுக்கான பேஷன். இது பெருசு. இது ஆமா சாப்பாடு பேஷன். ஹெவியா இருக்குங்க. எல்லாம் 10 வருஷம் வாரண்டி இருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு அடுக்கு சட்டி ஒண்ணு, இட்லி பானை ஒண்ணு, ஒரு பக்கெட் ஒண்ணு, அதுக்கு அடுத்து மாவு டப்பானா நம்ம சுகர் டப்பா எல்லாமே சாப்பிடலாம். ஆமா அதுக்கு அடுத்து இது வந்து மசால் டப்பா எல்லாமே போட்டுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மில்க் சாஸ் பேன் ஒண்ணு, ஒரு வாட்டர் ஜக்கு, 2 டிஃபன் பாக்ஸ் வெளியில கொண்டு போற மாதிரி, அதுக்கு பொரியல் டப்பா 2, சாம்பார் டப்பா 2, இது வந்து பவுடர் டப்பா, இது வந்து சோப்பு டப்பா. அதுவுமே நீங்க ஆமா சார். இது வந்து திருமண சீருங்கிறதுனால நம்ம எது கூட ஒண்ணுமே மிஸ் பண்றது. எனக்கு தெரிஞ்சு அவங்க சீர் எடுத்தா கூட இதெல்லாம் பிளாஸ்டிக்ல தான் சார். கண்டிப்பா சார். நம்ம எல்லாமே ஸ்டீல்ல கொடுத்துறோம். சோ அதுக்கு அடுத்து பவுடர் டப்பா, சோப்பு டப்பா கொடுத்துறோம். அதுக்கு அடுத்து சந்தன கிண்ணம் ஒண்ணு, ஒரு பத்து. இது வந்து ஸ்டாண்ட் வந்து ஸ்பூன் போட்டுக்கிறதுக்கான ஸ்டாண்ட். இது டிஷ், டைனிங் டேபிளுக்கு ஒரு டிஷ், சோப் செட். அதுக்கு அடுத்து ஒரு முறுக்கச்சு, ஒரு காஃபி ஃபில்டர் ஒண்ணு, டீ டம்ளர், தண்ணி டம்ளர், ஜூஸ் டம்ளர், எல்லா டம்ளர் வகைகளையும் கொடுத்துறோம். டம்ளர் இவ்வளவு வகை இருக்கு. ஆமா சார். அடுத்து ஒரு படி செட். அதுக்கு அடுத்து சொம்புலயும் 3 வகை இருக்கு. அந்த 3 வகையை நம்ம கொடுத்துறோம். அடுத்து பாத்தீங்கன்னா பவுல் செட், பன்னீர் சொம்பு, அதுக்கு ரயில் குஜான்னு சொல்லுவாங்க, அது கொடுத்துறோம். அதுக்கு அடுத்து ஒரு கேரியர், ஒரு இது பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கடாயில இண்டக்ஷன் பேஸோட நம்ம கொடுக்குறோம். இது மட்டும் ஆமா சார். ஹெவியா இருக்கும் இண்டக்ஷன் பேஸ். நீங்க எடுத்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஒண்ணுமே குவாலிட்டியா நம்ம பாத்து கொடுத்துறோம். இது எப்படி 1 kg மேல வரும்? கண்டிப்பா சார். ஏன்னா ஒண்ணுமே குவாலிட்டியா நம்ம குவாலிட்டியா இருக்கு. ஒரு இது வந்து சாப்பாடு தட்டு 4 கொடுத்துறோம். சாப்பாடு தட்டு மட்டும் என்ன ஒரு 4-5 இருக்கும். ஆமா 4 தட்டு. அதுவுமே எல்லாமே குவாலிட்டி தான் சார். எதுவுமே குவாலிட்டி இல்லாம இருக்காது. அந்த அளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டி. சீமா பிராண்ட்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாரிட்டி, அதாவது பாலிஷும் சரி, அதோட குவாலிட்டியும் சரி பெஸ்டா இருக்கும். இது எல்லாமே 10 இயர்ஸ் வாரண்டில வந்துரும். 10 இயர்ஸ். இது டிஃபன் பிளேட் ஒரு 4, பவுல் செட், அதுக்கு அடுத்து நம்ம டோப், நம்ம சாரி இது வந்து காஃபி டப்பரா, இந்த மசால் டப்பாக்கும் சக்கரை டப்பாக்குலாம் உள்ள ஸ்பூன் செட், கறி தட்டு. இது வந்துட்டு அஞ்சரை பெட்டினா டெப்தா இருக்கும். புளி வந்து டெப்தா இருக்கும். இது பாருங்க சூப்பரா இருக்கு. அந்த அளவுக்கு இதுவுமே 10 இயர்ஸ் வாரண்டி. 10 இயர்ஸ் இல்ல சார். நம்ம பொண்ணு அங்க போயிட்டு வார காலம் ஃபுல்லாவே இது யூஸ் வாரண்டியே கொடுக்கலாம். வாரண்டி லைஃப் டைம் வாரண்டியே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியா இருக்கும். இது சப்பாத்தி கட்ட முதல் கொண்டு எல்லாமே நீங்க கண்டிப்பா வுட்ல எடுத்துக்கிட்டா சப்பாத்தி பூரி மன பூரி உருட்டி, மோர் மத்து, பருப்பு மத்து, அதுக்கு அடுத்து ஜூஸ் வடி, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம டீ வடி, இது பாத்தீங்கன்னா வடை கரண்டி அப்படின்னு எல்லா ஐட்டமும் இதுல வந்துரும். சின்ன சின்ன பொருள், அதாவது தோல் சீவறதுக்கான பீலர், அதுக்கு அடுத்து தேங்காய் துருவி போடுறதுக்கு, அடுத்து வந்து இது இடிக்கி, நம்ம பெரிய பெரிய பாத்திரம் இடிக்கி, இது வந்து அப்பள இடிக்கி, இது வந்து ஸ்லைசர், காய் எல்லாமே ஸ்லைசர் வந்து ஒரு நைஃப், ஆமா வெஜிடபிள் கட்டர் நைஃப். சோ இது வந்து லெமன் ஸ்பைசர். சோ எல்லாமே இதுல வந்துரும் சார். அடுத்து பாத்தீங்கன்னா கரண்டி வகைகள்ல சட்னி கரண்டி, அதுக்கு அடுத்து குழம்புக்கு, அது சாம்பாருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தனித்தனி மீன் கரண்டி எல்லாமே வந்துரும் சார். இதுல இல்லாத பொருள் எவ்வளவு பொருள் சார் இருக்கும் சார்? மொத்தம் 225 பொருள். இது எல்லாமே 225. அது இது வந்து கலவடை, பெரிய பெரிய பாத்திரம் வந்து ஆடாம வைக்கிறது கலவடை. பிளாஸ்டிக்ல 2 ஹாட் பாக்ஸ், இதுவுமே 1 இயர் வாரண்டியோட தான் கொடுக்கும். எல்லாமே இன்க்ளூட். ஆமா சார். இது அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மில்க் பாய்லர். சோ இப்படி 225 பொருள் மொத்தம் முதல் கொண்டு கொடுக்குறீங்க சார். மாவு சலடையில இதுல வந்து ஒரே ஒரு லேயர் மட்டும் போட்டு கொடுப்பாங்க. இது ரொம்ப சின்ன சைஸ், இது மீடியம், இது பெரிய சைஸ். 3 லேயர் இதுலயே நீங்க ஆமா எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு எல்லாமே இல்ல. ஒரு பொண்ணுக்காரங்க போனா நம்ம பொண்ணுக்கு என்ன வேணும்னு நினைப்பாங்களோ அது எல்லாமே இருக்கு. எதுவுமே மிஸ் ஆகாம பாரம்பரியமா என் பொண்ணுக்கு இவ்வளவு தேவையில்லைங்க, இதெல்லாம் யூஸே பண்ண மாட்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு நம்ம இங்க வந்து சம்பிரதாயப்படி நம்ம எல்லாமே வச்சிருக்கோம். இந்த திருமண சீர், இந்த காம்போ ஸ்டீல் காம்போ எடுக்கும்போது ஒரு கிராம் கோல்டு காயின் நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம். இது இல்லாம ஒரு கிராம் கோல்டு காயின் ஃப்ரீயா கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம ஒரு தமிழ்நாட்டு ஃபுல்லா நீங்க டெலிவரி எங்கனாலுமே ஃப்ரீயா கொடுக்குறோம். எங்கனாலும். ஆமா நீங்க வந்து போற லேடிஸ் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு திருமண சீர் சார்பா எங்க சைடுல அதுவும் கிஃப்ட் கொடுக்குறோம். கிஃப்ட் கொடுக்குறீங்க? கட்டாயம் சார், கட்டாயம். வந்து போற எல்லாருக்குமே, அதாவது லேடிஸ், அதாவது எத்தனை லேடிஸ் வராங்களோ பொண்ணுக்கு சீர் எடுக்க அத்தனை பேருக்குமே நம்ம கொடுக்குறோம். ஒரு கிஃப்ட் கொடுத்துறலாம். கட்டாயம் ஒரு அவங்களுக்கு அனுப்ப வேணாம் சார். கண்டிப்பா கொடுக்குறோம் சார். அடுத்து பார்க்க போறது நம்ம அப்ளையன்சஸோட காம்போ சார். அப்ளையன்சஸ்ல இன்னைக்கு நீங்க ஆன்லைன்ல வாங்க முடியாத விலைக்கு கூட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுல என்னெல்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வாஷிங் மிஷின் 7 kg வாஷிங் மிஷின் ஒன்னு, வோல்டாஸ்ல அதே மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்னு, ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி ஒன்னு, ஒரு கிரைண்டர் ஒன்னு, அடுத்து ஒரு மிக்ஸி ஒன்னு, சப்போஸ் 3 லிட்டர் குக்கர், 5 லிட்டர் குக்கர் ஒன்னு, ஒரு பிராண்டட்ல அயன் பாக்ஸ் ஒன்னு, பஜாஜ், உஷா அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்ஸ்னு பிராண்டட் அயன் பாக்ஸ் ஒன்னு, அதே மாதிரி பிராண்டட்லயே ஒரு வாட்டர் ஹீட்டர் ஒன்னு, இமர்சன் குழிப்பணியாரம், ஆப்பச்சட்டி, அதுக்கு அடுத்து தவா, அதுக்கு அடுத்து கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ், ஒரு ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட எல்லாமே எல்லாமே பிராண்டட் பொருள், எல்லாமே பிராண்டட் தான் சார். எதுனாலுமே பிராண்டட்
பிராண்டட் தாங்க. இப்போ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா பொருளை கஸ்டமைஸா கேக்குறாங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக், இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கலாம். தாராளமா அதுக்கான டிஃபரண்ட் அமௌண்ட் மட்டும் பேர் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா வேற பிராண்ட் இதே கெபாசிட்டில நீங்க எடுக்கிறீங்கன்னா ₹1 கூட நீங்க எக்ஸ்ட்ரா பேர் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி டிவி, அதே மாதிரி கிரைண்டர் எடுத்தீங்கன்னா இது வோல்டாஸ்ல இருக்கு. சப்போஸ் நாங்க எல்ஜிலயோ இல்ல ஏதோ தாராளமா எடுத்துக்கலாம். எல்ஜி வேர்ல்பூல் எது வேணாலும் நீங்க மாத்தி எடுத்துக்கலாம் சார். அதே மாதிரி விடியம்ல இருக்கு. சப்போஸ் நீங்க பிரீத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பிரீத்தி தாராளமா கொடுக்கலாம். எல்லாமே இங்க வைக்க முடியாதுங்கிறதுக்காக நம்ம சாம்பிளுக்கு நம்ம இத வச்சிருக்கோம். ஆமா சார். பட் ஆனா கஸ்டமர் கஸ்டமைஸ் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் சார். இந்த காம்போ என்ன பிரைஸ் வருது? இதுவும் 56,000 தான் சார். 56,000. ஆமா, இது ரெண்டாவது காம்போ. இதுவும் 56,000 தான். சேம் பிரைஸ். இது வேற எங்கயுமே கிடையாது. நம்ம அன்னை ஃபர்னிச்சர் சென்னையில இருக்கு மற்றும் திருவண்ணாமலையில இருக்கு. நிறைய கடையில போகும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா, நம்ம வந்துட்டு சரி எடுத்துலாம், தயவு செய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்க ஒரு முறைக்கு 2 முறை 2 கடையில நீங்க பாக்கும்போது தான் அந்த வித்தியாசம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதனால எந்த கடை வேணாலும் நம்ம கடையை கம்பேர் பண்ணுங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு தரமும் அதோட விலையும். நம்ம பார்க்க போறது ஃபர்னிச்சர் காம்போ. இது 3வது காம்போ. இதுல 2 பொருள் தான் நம்ம செய்யல, மீதி எல்லாமே நம்மளே செய்யறதுனால அவ்வளவு ரேட் கம்மியா கொடுக்குறோம். ஒரு 95,000 ரூபாய் காம்போவை 56,000 கொடுத்துட்டு இருக்கோம் சார். 9,000 95,000 இது முன்னாடி நிறைய பேர் போட்டிருக்காங்க. இப்ப நம்ம அந்த காம்போவை திருமண சீர் காம்போவா நம்ம 3வது காம்போல கொடுத்துட்டு இருக்கோம். வெறும் 56,000 கொடுத்துட்டு இருக்கோம். இதுல என்னன்னு பாருங்க, ஒரு ரொட்டேட் டைப்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள். சப்போஸ் ரொட்டேட் வேண்டாம்னா நீங்க ரெகுலரே நீங்க எடுத்துக்கலாம். இதுலயே சூஸ். ஆமா சார், கண்டிப்பா எல்லாமே சாய்ஸ் கொடுக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பீரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வார்ட்ரோப், வுட்ல வார்ட்ரோப் பீரோ கொடுக்குறோம். சப்போஸ் இது வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டீல்ல நீங்க எடுத்துக்கலாம். ஸ்டீல்ல நிறைய கலர்ஸ் இருக்கு, நிறைய கலெக்ஷன் உள்ள நிறைய ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. இதுல 2 லாக்கர் வருது, கீழே வந்து அண்டர் லாக்கர் ஒன்னு வருது. அடுத்து பாத்தீங்கன்னா இது சப்போஸ் எனக்கு வேண்டாம், எனக்கு ஆங்கர் போடுற மாதிரி வேணாலும் நீங்க என்ன கஸ்டமைஸ் டிசைனும் கஸ்டமைஸ் என்ன வேணா பண்ணிக்கலாம் சார். ஏன்னா நம்மளே பண்றதுனால ரொம்ப ஈஸியா பண்ணி கொடுக்க முடியும். ஒரு இது கூட வந்துட்டு ஒரு மேட்ரஸ், 4 பில்லோ, ஒரு பெட் கவர், இது எல்லாமே சேர்த்து இந்த காம்போல வந்துட்டு இருக்கோம். என்னென்னலாம் பார்த்தோம், ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஒரு பீரோ ஆப்ஷன்ல பாத்துக்கிறோம், ஒரு காட், 4 பில்லோ, ஒரு பெட் கவர், ஒரு மேட்ரஸ். இந்த காட் வந்து என்ன வுட்னு நம்ம சொல்லலாம் சார்? டீ வுட் தான் சார். டீ வுட். அதனால தான் 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். சூப்பர். ஏதோ ஒரு வுட்னு நம்ம கொடுக்க மாட்டோம். ஏதோ ஒண்ணுல இல்ல, டீ வுட் நம்ம கொண்டு தான். அதுதான் சார் நம்ம லைஃப் லாங் வந்து நல்லா இருக்கும் குவாலிட்டி. அதே மாதிரி ஒரு சோஃபால பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்குமே 5 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. 3 சீட் கொடுக்குறோம். சப்போஸ் எனக்கு வுட் வேண்டாம், எனக்கு வந்துட்டு ஃபேப்ரிக்ல வேணும்னா ஒரு ஃபுல் செட். ஆமா சார், நீங்க ஒரு ஃபுல் செட் எடுத்துக்கலாம். பரவாயில்ல, வுட்ல எடுத்தா 3 சீட்டர் தான். ஆமா, பட் இதுல எடுத்தோம்னா 5 சீட்டரா கொடுத்துறாங்க. ஆமா, 5 சீட்டர் வந்துரும். சப்போஸ் எனக்கு இதெல்லாம் இது எது வேணாலும் நீங்க அந்த மாதிரி சூஸ்ல எடுத்துக்கலாம். இது இல்லாம எங்க வீட்டுக்கு கெஸ்ட் அதிகமா வருவாங்க சார். நான் என்ன பண்றது அப்படின்னா இன்னமும் நான் ஒரு 4 சேர் கொடுக்குறோம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் சேர்ல ஒரு 4. இது வந்து எக்ஸ்ட்ரா எல்லாமே பிராண்டட். இதுவுமே 1 இயர் வாரண்டி. உடஞ்சா பீஸ் டு பீஸ் மாத்தி கொடுத்துறேன். 100% வெர்ஜின் குவாலிட்டி சார். இதுலயே உங்களுக்கு தெரியும். இதுல பாருங்க 100% வெர்ஜின் குவாலிட்டி கிசான். சோ அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி ப்ராடக்ட் மட்டும் தான் சார் நம்ம இருக்கு. காம்போஸ் ரொம்ப யூனிக்கா வச்சிருக்கீங்க. நீங்க வீடியோல ஸ்டார்டிங் சொன்னீங்க. சோ ஒவ்வொரு பொருளும் நீங்க பார்த்து எடுத்து வச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பா சார். பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பொண்ணுட்டுக்காரங்க பார்த்து எடுத்துக்கிற மாதிரியே பொருள் எல்லாம் பார்த்து எடுத்துருக்கீங்க சார். இது இல்லாம சப்போஸ் அவங்க ஒரு பட்ஜெட்ல வராங்க. இப்ப நீங்க 56,000 ரூபாய்க்கு வச்சிருக்கீங்க, அவங்க ஒரு 80 ரூபாய் இல்ல ₹1 இன்னும் கொஞ்சம் பொண்ணுக்கு நல்லா லக்ஸரி வைக்கிற சார் 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் எடுக்கலாம், இல்ல 30,000 கூட எடுக்கலாம். நீங்க அதுதான் சொல்றேன், இது கஸ்டமர் காம்போ உங்களுக்கானது. நீங்க அதுதான் நீங்க நேர்ல வாங்க, வந்து ஒரு பொருள் உங்களுக்கு தேவையானதை கூட எடுங்க. நம்மளோட எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல நம்ம பண்ணி கொடுப்போம். இப்பவும் சொல்றோம், நம்ம நீங்க எடுக்கிற ஒரு காம்போ எடுத்தால் கூட தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம். வேற எங்கேயுமே இல்ல. அதுதான் நம்ம சொல்றது. நீங்க தமிழ்நாட்டுல எந்த கடை வேணாலும் கூட நம்ம கடையை கம்பேர் பண்ணி பாருங்க. திருமண சீர்னு நீங்க எடுக்கணும் அப்படின்னா நீங்க அன்னை திருமண சீர்ல ஒரு முறை பார்த்துட்டு நீங்க வெளியில எடுங்க, எடுத்துக்கலாம் சார். இப்ப வந்து இந்த காம்போவை தாண்டி சார் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா காட்டோட இதெல்லாம் இருக்கு, டைனிங் டேபிள், இன்னும் எக்ஸ்டர்னல் பொருள்லாம் இருக்கு. சோ தனித்தனியா வாங்குறாங்க, அவங்க எக்ஸ்ட்ரா வாங்கலாம். தனிப்பட்ட முறையில சார் எனக்கு காம்போ வேணாம். கண்டிப்பா இந்த டைனிங் நீங்க காம்போ எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 8,500 ரூபாய் மட்டும் கொடுங்க சார். இந்த டைனிங் எக்ஸ்ட்ரா, இந்த வுடன் டைனிங் எல்லாம் எடுத்துறலாங்களா? ஆமா சார். இந்த வுடன் டைனிங் ஸ்டார்டிங் ரேஞ்ச் நம்ம 8,500 ரூபாய் மட்டும் கொடுத்தா போதும், நம்ம கொடுத்துறோம் சார். சோ காட் எல்லாம் என்ன பிரைஸ்ல இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகும் சார்? காட் ஸ்டார்டிங் ரேஞ்ச் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 9,500 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். நம்ம காம்போ கொடுக்கிறது பாத்தீங்கன்னா டீ குட்ல ஒரு 17,500 தான் சார். அந்த அளவுக்கு 10 இயர்ஸ் வாரண்டியோட நம்ம ரொம்ப ஹைலைட்டா கொடுத்துட்டு இருக்கோம் சார். சீரியஸ் காம்போக்குமே வாரண்டின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா அந்த வாரண்டி பாக்கும்போது அவங்க யோசிப்பாங்க, இல்ல சொல்லுவாங்க, பட் நம்ம எப்படி அதை வந்து கிளைம் பண்றது அந்த மாதிரிலாம் இருக்கும். இல்ல கண்டிப்பா சார், கண்டிப்பா. இப்பவும் சொல்றேன், நீங்க நம்ம என்ன இயர் நீங்க எடுக்கிறீங்களோ ஒரு 7 வருஷம் கழிச்சு கூட ஒரு பாத்திரம் விரிசல் வருது அப்படின்னா நீங்க அந்த இயர் சொல்லிட்டு உங்க திருமண சீர் எடுத்தீங்கன்னா அதுல எல்லா பொருளுமே நமக்கு பின்னாடி சீல் இருக்கும் சார். நம்ம கம்பெனியோட சீல் இருக்கும். அதனால ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. பில்ல நீங்க வச்சிருக்கணும்ன்றதுன்னு கூட அவசியம் இல்ல. 7 வருஷம் 5 வருஷம் கழிச்சலாம் கூட சீல் இருக்கிறதுனால. ஆமா சார். நம்ம பிராண்ட் பாத்திர கடைக்காரர் கூட வந்து இவ்வளவு வாரண்டி தருவாரா? கண்டிப்பா. ஆனா வந்து அண்ணன் தராரு சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி, ஏன்னா இந்த மாதிரியான பொருள் எல்லாம் அவங்களால டக்குன்னு ஒரு கையிலயோ இல்ல பையிலயோ எடுத்துட்டு போக முடியாது. அதுக்குன்னு ஒரு டிராவல்ஸ் இல்ல நம்ம கிட்ட எல்லாமே ஓன் வெஹிக்கிள் இருக்கு சார். அதுல வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா நீங்க என்ன டேட் கேக்குறீங்களோ அந்த டேட்ல உங்களுக்கு டெலிவரி. எவ்வளவு நாள்
நாளைக்கு முன்னாடி நம்ம புக் பண்ணலாம் சார். சார் நீங்க இன்னைக்கு வந்துட்டு நீங்க எடுத்துட்டு போலாம், இல்ல அடுத்த மாசத்துக்கு இன்னைக்கு வந்துட்டு புக் பண்ணிட்டு போலாம். இது அடுத்த மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி கூட நீங்க புக் பண்ணலாம். இல்ல அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ்னா குறைஞ்சபட்சம் நீங்க இத்தனை நாளைக்கு முன்னாடி வாங்க அப்படின்னு பெஸ்ட் அப்படின்னா ஒரு 10 days பிஃபோர் வந்து நீங்க புக் பண்ணும்போது பெஸ்டா இருக்கும். அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பாங்க. ஏன்னா கல்யாணம் அலைச்சல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால முன்னாடி வந்துட்டு நீங்க அட்வான்ஸ் ஒரு பே பண்ணிட்டு புக் பண்ணிட்டீங்கன்னா கூட இதுதான் மாடல் இதுதான் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா குடோனுக்கு டெலிவரி பாயிண்ட்க்கு போயிடும். நீங்க பேலன்ஸ் பே பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாமே வந்துரும். ஓகே சார், இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட் நீங்க ஃப்ரீன்னு சொல்லிட்டீங்க. ஆமா சார். இப்படி சீரிஸாலுமே இங்க ஏத்தி அங்க இறக்குற வரைக்குமே ஃப்ரீ தானா? 100% சார். ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஃப்ரீன்னு சொல்லுவாங்க, அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இல்லைங்க ஆட்டோல ஏத்துற வரைக்கும் தான் ஃப்ரீ, ஆனா ஆட்டோ அங்க வர்ற வரைக்கும் ஆட்டோ அப்படி இல்ல சார். இந்த கிலோமீட்டருக்கு 50 காசு, கிலோமீட்டருக்கு 1 ரூபாய், அந்த கான்செப்ட்லாம் நமக்கு எதுவுமே கிடையாது சார். நீங்க புக் பண்றது மட்டும் தான் சார் உங்க வேலை. வீட்டுக்கு டெலிவரி கொடுத்து அந்த டெலிவரி பாயிண்ட்ல வீட்ல என்ன பண்ணுவோம்னா பில்ல வச்சுட்டு ஒரு பொருளா செக் பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையுமே செக் பண்ணி கொடுத்துட்டு சைன் வாங்கிட்டு தான் சார் வரும். அந்த அளவுக்கு ஆமா சார், அந்த அளவுக்கு நம்ம டெலிவரி அந்த பொருள் எதுவும் மிஸ் ஆகுது இல்ல ஏதாவது டேமேஜ் எதுவுமே இருக்காது, எதுவுமே கம்ப்ளைண்ட் வராது. ஏன்னா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஷாப் ஒரு இடத்துல இருக்கும், நான் டெலிவரி பண்ற இடத்துக்கு சார்ஜ்ல நிறைய கேட்பாங்க. சென்னையில இருந்து நீங்க எங்க தமிழ்நாட்டுக்குள்ள கேட்டாலும் ஃப்ரீ டெலிவரி. இண்டிவிஜுவலாவே நம்ம ஒரு கார்டு, டைனிங் டேபிள் இல்ல ஒரு பீரோ வாங்குறோம் அப்படின்னாலே சிங்கிள் பொருள் அவங்க கேக்குறாங்கனால நம்மளால டெலிவரி தாராளமா சார் தாராளமா கொடுக்கலாம். நம்ம நியர்பைல இருக்கிறது எல்லாமே ஃப்ரீ டெலிவரி தான் கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப லாங்னா நம்ம திருமண சீர் வரும்போது அதையுமே தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருக்கோம். ஒரு கட்ல எடுத்தத விட நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி கொடுக்கலாம். அது ஜாயின் பண்ணி கூட வரும்போது கொடுக்கலாம். அதுதான். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு புது வீடு கட்டிருக்கீங்க அப்படின்னா அதுவுமே நிறைய காம்போ, புது வீட்டுக்கான காம்போ. அது கூட நீங்க வந்து நீங்க ஒரு மேட்ரஸ், ஒரு பீரோ, ஒரு காட்டு, ஒரு சோஃபா, இந்த மாதிரி நீங்க எது வேணாலுமே புது வீட்டுக்கு தேவையானதை நீங்க எடுக்கலாம். கல்யாண வீட்டுக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு கிரகப்பிரவேசம் பண்ற புது வீட்டுக்குமே எல்லாமே இருக்கு. பாத்தத்துல உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி இந்த நம்பர்ல நம்ம மெசேஜ் பண்றோம்னா டீடைல்ஸ் எல்லாமே அனுப்புறோம் சார். வாட்ஸ்அப் இருக்கு, கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லா டீடைலுமே கொடுப்பாங்க. தமிழ்நாட்டுல நீங்க எந்த கடைக்கு வேணா போங்க, ஒரு முறை அன்னை திருமண சீர் வந்து பாத்துட்டு வாங்க. ஏன்னா அண்ணன் வந்து முதல்லயே சொல்லியிருப்பாரு நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன்னு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது ஏன் அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொன்னாரு. ஏன்னா எனக்கு புரியுது. ஒன்ஸ் நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க, அந்த குவாலிட்டியை வந்து உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். என்னால முடிஞ்ச வரைக்கும் வீடியோல வந்து உங்களுக்கு ரொம்ப ஜென்யூனா காட்டியிருக்கேன். உங்களோட கான்டாக்ட் நம்பர் பாருங்க, டிஸ்பிளேல ஓடிட்டு இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல் அட்ரஸ் டீடைல்ஸோட இருக்கும். உங்களுக்கு 2 பிரான்ச்சோட லொகேஷனுமே நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸோட கொடுத்துருப்பேன். பை பண்ணிக்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கல்யாண சீசனுக்கு கண்டிப்பா உங்களோட கல்யாண சீர்வரிசை வந்து நம்ம சேனல் மூலமா நம்ம அன்னை பர்னிச்சர்ல வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணதா இருக்கட்டும். நம்ம சேனல்ல தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். அதனால நீங்க நம்ம கூட ஃபாலோ பண்ணி